அனைவருக்கும் வணக்கம். தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமையை பலப்படுத்தவும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கவும் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடத்தி தரவும் மிக சிறந்த அற்புதமான ஒரு பரிகார தலமாக தான் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இருக்குது. இந்த கோவிலுக்கு நம்ம சென்று வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன, இங்கு நம்ம எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிகவும் பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கு. மூலவர் சுயம்புவாக பாதி ஆண் பாதி பெண் உருவமாக அருள்பாலிக்கிறாங்க. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய தேவ தீர்த்தத்தில் நீராடி வழிபடுவது பல்வேறு தோஷங்களை போக்கக்கூடியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தம்பதிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்க பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர இவரை மனதார பிரார்த்திப்பது வழக்கம். நீண்ட நாட்களாக திருமணம் நடைபெறாமல் தடைப்பட்டிருப்பவர்களும் நல்ல வரன் அமையும், மங்கள காரியங்கள் கைகூடி வரவும் இந்த தலம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி மகிழ்ச்சி நிலைத்திருக்கவும் குழந்தை பாக்கியம் பெறவும் அருள்பாலிக்கக்கூடிய ஒரு தலமாக தான் இருக்குது. ஆணின் வீரம் மற்றும் பெண்ணின் கருணை ஆகியவை இரு ஆற்றல்களை சமநிலையை குறிப்பதாக, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய மன பக்குவத்தை தரக்கூடியதாக தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மலை சிவந்த நிறமாக இருப்பதால் செங்கோடு என்ற பெயர் பெற்றதாகும். தெய்வ திருமலை, நாகமலை என பல பெயர்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் வாயு தேவனுக்கும் தங்களில் யார் பெரியவர்கள் என போட்டி ஏற்பட்டது. ஆதிசேஷன் தன்னுடைய படலங்களால் மேருமலையை அழுத்தி பிடித்து கொள்ள வாயு தேவன் தன்னுடைய பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்ற பந்தயம். இதன்படி ஆதிசேஷன் மேருமலையை படமெடுத்து மூடிக்கொள்ள வாயுதேவன் வீசிய வேகத்தில் மலையின் சில முகடுகள் பறந்து சென்று ஒரு இடங்களில் விழுந்தது. அவற்றில் ஒன்று திருச்செங்கோடு. இதனால தான் இந்த மலைக்கு நாககிரி வாயு மலை என பெயரும் இருக்கிறதாக சொல்லப்படுது. கோதாரங்கௌரி மார்கழதிங்க பூஜை அது மட்டும் இல்லாமல் இறைவனை நாம் பாகத்தை பெற்றதாக வரலாறு சிறப்புமிக்கதாக சொல்லப்படுது. சம்பந்தர் கொங்கு நாட்டு தல யாத்திரையில் முதல்ல இந்த பகுதியை வணங்கி இங்கு செல்வதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலத்துக்கு சொல்லப்படும் ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தா, இங்கு வாழ்ந்த குணசீலர் என்ற புலவருக்காக செங்கோட்டு வேலவர் மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து குணசீலரின் கடைமாணாக்கர் என்ற தன்னை கூறிக்கொண்டதாகவும் சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் 120 அடி படிகள் ஏற வேண்டும். படிக்கட்டுகளில் பாம்பு உருவங்கள் இருக்கிறதாகும். ஓரிடத்துல நீளமான 20 அடி பாம்பு வடிவத்திலே ஏறும் வழி அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த தலம் பற்றி சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் முதலியவைகளில் இருக்கிறதாக சொல்லப்படுது. செங்கோட்டு வேலவர் அழகும் மிளரும் அது மட்டும் இல்லாமல் நின்ற திருவுருவம் கொண்ட முருகப்பெருமான் வள்ளி தேவசேனை உடனுடையராக இங்கு இருக்கிறதாக சொல்லப்படுது. மேல் மாட வீதியில் பார்த்தா இந்த மலையை பார்ப்பதற்கு நாகம் போன்றிருப்பதாக சொல்லப்படுது. பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட அமைப்பு அப்படின்னு பார்த்தா, அடிவாரத்தில் இருந்து சுமார் 650 அடி உயரம் இருக்கக்கூடிய மலை கோவிலுக்கு செல்லும் பாதை 120 அடி படிக்கட்டுகள் இருக்குது. கிழக்கு மேற்காக 260 அடி நீளமும் தென் வடக்காக 201 அடி நீளமும் உடையது. இந்த கோவிலில் வடக்கு வாசல் ராஜகோபுரம் கிட்டத்தட்ட 84.5 அடி உயரத்துடன் 5 லிங்கங்களுடன் அமைக்கப்பட்டிருக்கு. கிழக்கு மேற்கு தென் திசைகளில் இந்த கோவிலுக்கு வாயில் உண்டு. அது மட்டும் இல்லாமல் தென் திசை வாயிலுக்கு மட்டுமே சிறு கோபுரம் இருக்கிறதாக சொல்லப்படுது. செங்கோட்டு வேலவர், அர்த்தநாரீஸ்வரர், ஆதிசேஷ பெருமாள் என 3 தெய்வங்களின் சன்னதிகள் கொண்டது இந்த கோவில். மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி மேற்கு நோக்கியும், இதனால் சன்னதிக்கு முன் வாயில் இல்லை, மாறாக 9 துவாரங்கள் கொண்ட கல்லினால் ஆன பல கனிகள் இருக்கிறதாக சொல்லப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் சன்னதியின முன் மண்டபத்தில் ஆமை மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள், மண்டப சுவர்கள் எல்லாம் அனைத்துமே பகுதிகளுமே அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் கொண்டிருக்கிறதாக குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்குது. மேலும் இந்த கோவிலில் செங்கோட்டு வேலவர் சன்னதி, அர்த்தநாரீஸ்வரர் சன்னதி, தென்புறம் கிழக்கு நாரி கணபதி அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுது. தென்மேற்கு பகுதியில் வெண்ணிற லிங்கத்துடன்
நாகேஸ்வரர் சன்னதியும் தென்புறத்தில் திருமகள் நிலமகள் இருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய வகையில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் அமைஞ்சிருக்கக்கூடியதாக சொல்லியிருக்காங்க. சிவபெருமானின் எத்தனையோ வடிவங்கள், அவை அனைத்துமே எல்லா ரூபங்களுமே மக்களுக்கு பயன் தரும் வாழ்வியல் தத்துவங்களை போதிக்கின்றது. அப்படி நம்முடைய வாழ்க்கையில் சிவனார் போதித்தது தான் ஆணும் பெண்ணும் சமம் என்னும் தத்துவம். சிவன் இல்லையில் சக்தி இல்லை, சக்தி இல்லையில் சிவம் இல்லை என்னும் போதனையை நமக்கு வழங்கியது இன்னுமே உணர்த்துவதற்காக தான் இந்த இடப்பாங்கத்தை உமையாளுக்கு தந்திருக்காரு சிவனார். சிவபெருமானுக்கு சக்தியாகவும் உலகுக்கு சக்தியாகவும் திகழ்ந்தார். இதன் உணர்கின்ற வடிவம்தான் அர்த்தநாரீஸ்வரர் திருவடிவம். அர்த்தநாரீஸ்வரர் என்னும் திருநாமத்துடன் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ஆலயங்கள் மிக குறைவுதான். அவற்றிலுமே மிக முக்கியமான திருத்தலம் திருச்செங்கோடு கோவில். அழகிய மலையின் மீது அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம், தேவார பாடல் பெற்ற திருத்தலமாக இருக்கு. கோடு என்றால் மலை என்றும், மலை உச்சி என்றும் அர்த்தம். செங்கோட்டு, செங்குன்றம், செம்மலை என பல பெயர்களுடன் திகழ்கிறது திருச்செங்கோடு. செவ்வண்ண கல்லால் அமைந்த திருச்செங்கோடு மலை என்று அறியலாம். அது மட்டும் இல்லாமல் செங்கோட்டின் பெரிய மலை முகடு நாகமலை என்றும், சிறிய முகடு நந்திமலை என்றும் அழைக்கப்படுது. திருச்செங்கோடு மலையே நாகமலை, அது மட்டும் இல்லாமல் நாககிரி என பல பெயர்களை சொல்லுவாங்க. மலையின் மீது அர்த்தநாரீஸ்வரர் கோவில் ஒரு புறமும் பாண்டீஸ்வரர் கோவில் இன்னொரு புறமும் இருக்குது. அடிவாரத்தில் செங்குன்றின் நடுவே திரு கைலைநாதர் கோவில் இருக்கிறதாகும். இங்கு இந்த தலத்தில் 3 சிவாலயங்களை நாம் தரிசிக்கலாம். மலை அடிவாரத்தில் இருந்து செல்ல, அதாவது நகரின் நடுப்பகுதியில் இருந்து படிக்கட்டுகள் உள்ளே, அதே போல் ஊருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய சாலைகளில் இருந்து மலை உச்சிக்கு வாகனங்களில் செல்வதற்கு சாலை வசதியும் இருக்குது. படிக்கட்டுகளின் வழியே செல்லும் பொழுது பெரிய மலைக்கு சிறிய மலைக்கும் இடையே அமைந்திருக்கக்கூடிய நாகர்பள்ளம் என்னும் இடத்தை நம்ம பார்க்கலாம். இங்கு ஆதிசேஷன் 5 தலைகளுடன் விரித்து படுத்திருக்க நிலையில் லிங்க திருமேனியில் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய 60 அடி நீள சிற்ப காட்சிகளை கண்டு பிரமித்து போய்விடுவோம். அந்த நாகத்தின் மீது குங்குமம் தூவி வழிபடுவாங்க. நாகதோஷம் உள்ளவர்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்கிறாங்க. அடுத்ததாக இருக்கின்ற 60ஆம் படியின் பிணக்குகள் மற்றும் வழக்குகள் உள்ளே சத்தியம் செய்து நாம் இங்கே பகையை முடிப்பது வெளியாக இருக்கிறது. திருச்செங்கோடு திருத்தலம் சென்னை நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் கோவில் முதலான தலங்களுக்கும் சென்று தரிசித்து வழிபடுவதும் நல்லது. திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருவுருவப்படத்தை வைத்து வேண்டிக் கொண்டால் கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்லோகம் பாராயணம் செய்வதும் மனதார உச்சரிப்பதும் நம்முடைய வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடந்தேறும். இந்த நாட்களில் நாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. திங்கட்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி முதலான நாட்களில் வீட்டில் விளக்கேற்றி நாம் அர்த்தநாரீஸ்வரரை வழிபட்டு வருவது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக சொல்லப்படுது. இந்த தலத்துக்கு வழிபடுவதன் மூலம் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ திருமேனி மிகவும் அற்புதமாக வல்லது. ஆண் பாகத்தில் கையில் தண்டாய் இங்கே இருக்கக்கூடிய செங்கோட்டு வேலர் அழகு மிளரும் திருவுருவம். ஆதிசேஷ பெருமாள் சன்னதி நம்மாளாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. ஊரின் நடுவுள்ள சுகந்த இங்கு கைலாசநாதர் கோவில் இருக்குது. இந்த தலம் பற்றி குறிப்புகள் சிலப்பதிகாரம், தேவாரம் போன்றவற்றில் பெயர் பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் மலை மீது பார்த்தால் காவிரி ஓரும் ஆறு தெரியக்கூடியதாகும். 5 நிலை இங்கு ராஜகோபுரம் இருக்கிறதாக சொல்லப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் சதய நட்சத்திரக்கு அதிபதியாக இருப்பதால் எல்லா சதய நட்சத்திரத்திலுமே அர்த்தநாரீஸ்வரருக்கு அபிஷேகம் நடக்கக்கூடியதாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.